Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்குமான மோதல் நீடித்துக் கொண்டிருக்கும் சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்தது பல யூகங்களை கிளப்பியுள்ளது. வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணியை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சென்று நலம் விசாரித்தார். 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனைக்கு சென்று ஜி.கே. மணியை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அப்போது செல்வ பெருந்தகையும் அங்கிருந்தார். ஆனால் ராமதாசுடன் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை என செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நான் அண்ணன் கோகா மணி அவர்கள் தான் பார்த்தேன், விசாரிச்சிருக்கேன். ஏன்னா ஓரிரு நாளில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் அவரை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முதுகு தண்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதய பரிசோதனையும் செய்யதான் இருக்காங்க. வாய்ப்பு இருந்தது, டைம் இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம். வேற என்ன பேசுவாங்க? அரசியல். இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நட்பு ரீதியான சந்திப்பு. நான் முழுக்க முழுக்க இது நட்பு ரீதியான சந்திப்பு. அரசியல் பேசல, அரசியல் ரீதியான சந்திப்பும் இல்லை. தந்தையின் பேச்சை கேட்டு அன்புமணி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். மருத்துவர் ஐயா ஒரு சமூக நீதி போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கோகா மணி மீது இதுமாரி அபாண்டமாக வீண் பழி சுமத்துவதாக இவர் கேட்குறாரு. அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்க மாட்டார். சேர்த்து வைக்கிறது தான் ஒரு தலைவராக இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம் அவரை. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, அதை கடைபிடிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பாமகவில் நிலவும் மோதலுக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணியும், திமுக காரணம் இல்லை என ராமதாசும் கூறி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாமகவின் கௌரவ தலைவரை சந்தித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.